வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. அதாவது திருவிளையாடல் படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நாகேஷ் அவர்களுக்கும் ஒரு கேள்வி பதில் யுத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கதையா பிரிக்க முடியாதது என்ன அப்படின்னு சொன்னால் அவதூறையும் அமைச்சர் பிரபுவையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேட்பாளராக இருந்த போதும் நிறைய அவதூறுகளை பரப்புனாங்க. இப்போ ஜெயிச்ச அமைச்சரானதுக்கு அப்புறமும் அவர் மீது நிறைய அவதூறை பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ என்ன அவதூறை பரப்புனாங்க? இப்போ ஒரு ரீல்ஸ் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்த ரீல்ஸ் பார்த்தீங்களா? இதில் இருந்து என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? சோசியல் மீடியாவில் இதை போட்டு நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தோம்னா, நம்ம வந்து பிரபுவையும் அந்த சின்ன பொண்ணையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மேலே போய் கொஞ்சம் கீழே போய் பிரபு இலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல் 2 ஷாட்டில் அமைச்சர் பிரபு அவர்களோட இலையில பரோட்டா மட்டும்தான் இருக்குது. 3வது ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாவில் சால்னா இருக்குது. எப்படி ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி. இது எப்படிப்பட்ட ரீல்ஸ் பார்த்தீங்களா? அதாவது ரீல்ஸுக்காக டேக் எடுத்திருக்காங்க. கண்டினியூட்டி இல்லாமல் முதல் 2 ஷாட்டில் பரோட்டாவுக்கு சால்னா இல்லாமல் எடுத்தவன் 3வது ஷாட்டுக்கு சால்னா ஊற்றி கண்டினியூட்டி இல்லாமல் எடுத்துட்டான். ஐயோ, அவதூறுக்கு பிறந்தவங்களா, என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியல. அதோட ஒரிஜினல் வீடியோ, ஃபுல் லென்த் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? அதாவது பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் அந்த கடைக்காரனே சால்னாவை கொண்டு வந்து அந்த பரோட்டாவில் ஊற்றிட்டாரு. உடனே இவங்களா ஒன்று யோசிச்சுக்கிறது, முதல் 2 ஷாட்டில் பரோட்டாவில் சால்னா இல்லையா, 3வது ஷாட்டில் வந்து சால்னா எப்படி வந்துச்சு, இது ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் ரீல்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு. கண்டினியூட்டி இல்லாமல் நடிக்க வச்சு ரீல்ஸ் எடுக்கல முதேவி, அது வந்து லென்த் அதிகமாக இருக்கேன்னு அந்த எடிட்டர் கட் பண்ணி சாங் போட்டிருக்காப்புல. அவ்வளோதான், இதான் வித்தியாசம். இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் இது வந்து நடிக்க வச்சு கண்டினியூட்டி இல்லாமல் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கதறதை விட்டுவிட்டு, அவதூறுக்கு பிறந்த நண்பர்களே, அடுத்த அவதூறை எப்படி பரப்பலாம் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சுட்டு வாங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.